மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி பலன் சொல்ல போறேன். வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனிப்பயிற்சி வாக்கிய பிரகாரம் உங்க ராசியில வந்துட்டாருன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஜென்ம சனி தானே வந்திருக்கு. உங்க ராசியில தானே உட்கார்ந்துருக்காரு. உங்க ராசி அதிபதி குரு தானே. குருவோட வீட்டுல தானே இருக்காரு. அப்புறம் என்ன கஷ்டத்தை கொடுக்க போறாரு? கஷ்டத்தையே கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வார். அதுதானே நான் சொல்ல போறேன். கவனமா கேட்டுங்க. எப்பயுமே ஜென்ம சனின்ற போது உங்களுடைய சுறுசுறுப்பை குறைச்சிருவாரு. நீங்க சுதந்திரமா போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இல்லையா? அது இல்லாம கை கால் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அடிக்கடி உடம்பு அசதியா இருக்கும். சோம்பலா இருக்கும். தூக்கமா வரும். அவ்வளவுதானே. இதெல்லாம் ஏதோ கேட்ட மாதிரி தீய சக்தி வந்தா அது மாதிரிலாம் நடக்கும். அதுதான் உண்மை. அப்படித்தானே சொல்லிருக்கீங்க. அதனால சனி பகவான் வந்தாலும் அப்படிதான் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவர் தான் மந்தன் பெயர் கொண்டவர். சோம்பேறியா இருப்பாரு. சுறுசுறுப்பா இருக்க மாட்டாரு. ஆனாலும் அவருடைய குணம் என்ன தெரியுமா? நீதியை நிலைநாட்டுவாரு. அவங்க தர்மம் செய்வாரு. நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருப்பாரு. கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா இருப்பாரு. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் நடக்க போகுது. அப்போ ஜென்ம சனி வந்துட்டாக்கா உங்களுக்கு நீங்க நல்லவங்களோட பழகுங்க. நல்லவங்களுக்கு நல்லது செய்யுங்க. கெட்டவங்களோட பழகாதீங்க. கெட்டவங்களுக்கு நீங்க எதுவும் கெடுதல் செய்ய வேணாம். ஒதுங்கி போங்க. அவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி இருந்தாலே போதும். அப்போ ஜென்ம சனி காலத்துல இது மாதிரிலாம் இருக்கணும். அது இல்லாமல் உங்க ராசியில இருந்தாலும் அவரு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இது 3 இடத்தையும் பார்க்கறாரு தானே. அப்போ அதனுடைய பலன் நான் உங்களுக்கு சொல்லி தானே ஆகணும். 3ஆம் இடத்தை பார்ப்பதுனால தைரியம், இந்த சொன்னேன் இல்லையா, இந்த பயம் அது போய் தைரியம் வந்துடும். சோம்பல் போய் சுறுசுறுப்பு வந்துடும். இதெல்லாம் வந்துடும். அவருடைய பார்வை பலனால வந்துடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க? அந்த ஒரு இடத்துக்கு போகணும்னா உடனே கிளம்பிடணும். சுறுசுறுப்பா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம் அடிக்கடி செஞ்சுட்டு வரணும். தவம் செய்யிட்டு வரணும். ஜபம் செய்யிட்டு வரணும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். நீங்க எதுவுமே பண்ணலையா, மனசால தெய்வத்தை நினைச்சிட்டு வாங்க. அவ்வளவுதான். இது பண்ணாலே போதும். எப்பவுமே தெய்வத்துடைய பேரை நம்ம நினைச்சிட்டு வந்தாலே கோயிலுக்கு போக வேணாம், தவம் பண்ண வேணாம், ஜபம் பண்ண வேணாம், தியானம் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இறை நாமாக்களை எவர் ஒருவர் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் அவருக்கு அந்த தெய்வத்தின் அருள் கிடைக்கும். இது கலியுகத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க மனசால நினைச்சிட்டு வாங்க தெய்வத்தை. உங்களுக்கு பிடிச்ச சாமியை நினைச்சிட்டு வாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார். சிவபெருமான் அருள் புரிவார். குருவா ஏத்துக்கிட்ட தெய்வத்தை நீங்க வழிபட்டு வரலாம். குருவை வழக்கம் வழிபட்டுடலாம். மகான்கள் தரிசனம் பெறலாம். ஜீவசமாதி தரிசனம் போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. நீர்நிலை அருகில் இருக்கிற தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெரும்பாலும் முருகர் கோயில் போயிட்டு வாங்க. உதாரணத்துக்கு திருச்செந்தூர் சொல்லலாம். இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். அப்புறம் அந்த நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். பொதுவாக மீன்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி அதை கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. உணவடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு முக்கியமான ஒரு நபர் மூலியமா உதவிகள் கிடைக்கும். அது வந்து சகோதரர் மூலியமா கிடைக்கும். அது நீங்க பெற்றுக்கொள் தயாரா இருங்க. அதை பெற்றுக்கொள்ளுங்க. அது இல்லாமல் உங்களுடைய தைரியத்தாலும் துணிச்சலாலும் சில சில விஷயங்கள் போட்டி பந்தயமா இருக்கலாம். ஏதாவது இந்த வேலை செஞ்சு முடிச்சா இது கிடைக்கும் அப்படின்னு இருக்கலாம். அது கூட கிடைக்கும். இப்போ ஒரு வேலை செய்யறாங்க. இந்த வேலையை செஞ்சு முடிப்பா, உனக்கு இது உண்டு. அந்த வேலையை செய்ய முடியலன்னா கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க, குறைச்சின்னு தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த வேலையை நீங்க சொல்ற மாதிரி செஞ்சு முடிச்சீங்கன்னா முழு பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அது உண்மை தானே, அது நல்லது தானே, அது கிடைக்கும் தானே. அது மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுலாம் இப்போ வந்து பிரிஞ்சிருந்தவங்களாம் சேருவாங்க. புரிஞ்சுப்பீங்க. எதனால நம்ம சண்டை போட்டோம், ஏன் சண்டை போட்டோம், ஏன் இப்படி இருந்தோம், அப்படி உங்களுக்குள்ள நீங்க கேட்டுப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்க. மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவீங்க. அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க. பூனையும் எலி மாதிரி இருந்தாங்கப்பா, கீரையும் பாம்பு மாதிரி இருந்தாங்கப்பா. இப்ப பாரு, எப்ப பார்த்தாலும் போறாங்க ஒன்னா ஒன்னா வராங்க. நீ சொல்றதுக்கு ஆள் இதுதான் செய்வாங்க. இதுதான் உலகம். இதுதான் சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அது இல்லாம உங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் உதவி பண்ணுவாங்க. பங்குதாரர்கள் வந்து பலன் பெறுவாங்க. உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பாங்க. கூட்டு தொழில் பண்றீங்க இல்லையா, பார்ட்னர் மூலியமா, அதுல நல்ல லாபங்கள் வரும். அவங்களாம் இப்போ உதவி பண்ணுவாங்க. அதுக்குன்னா அமைப்பு தான் இப்போ வந்திருக்கு. அது இல்லாமல் கடல் கலந்த பயணங்கள் அமையும். நாடு விட்டு நாடு போறோம் இல்லையா, அது மாதிரி அது எல்லாமே நிறைய பயன்கள் கிடைக்கும். அங்க போய் தொழில் அவங்க மூலியமா தொழில் பண்ணுவீங்க, வியாபாரம் பண்ணுவீங்க. சில பேர் வேலைக்கு போய் இங்க சம்பாதிச்ச விட அதிகமா சம்பாதிப்பீங்க. இதெல்லாம் மீனராசிக்கு எப்பவுமே உண்டு. அது இந்த தடவை கொஞ்சம் அதிகமா வரப்போகுது. அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் பார்வை பலனால கண்டிப்பா வரும். ஜென்ம சனின்னு பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? 10ஆம் இடம் தான் சொன்னேனே, தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது மாதிரிலாம் செய்யக்கூடிய இடங்கள். அது வளர்ச்சி பெறும். எல்லாருமே நம்ம கூட வந்து இணைஞ்சு பண்ணுவாங்க. நம்ம போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 10ஆம் இடம் வந்து போட்டி பந்தயங்கள்னு சொல்லுது. போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவீங்க. அதையும் கிடைக்கும். அது இல்லாமல் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. கர்மஸ்தானம்னா இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும் நான். கர்மாவில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருவீங்க இல்லையா? அந்த கர்மத்துக்கு உரியவரே சனி பகவான் தான். தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்போ. அந்த கர்மத்துக்கு உரியவ கிரகம் அந்த கர்மஸ்தானத்தை பார்க்கும் பொழுது, நல்லா கேட்டுங்க, அவர் இல்ல, அந்த இடத்த பார்க்கிறார். அந்த கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய கர்மா கழியும். இது எவ்வளவு பெரிய விஷயம். கர்மா கழிஞ்சா எவ்வளவு நல்லது. கர்மா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களாலும் இறை வழிபாடலால் தான் கரையும். அப்போ அது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா கரைஞ்சிடும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ கர்மா கரைஞ்சிட்டுனாலே மீனராசிக்காரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த சனி பயிற்சிக்கு உங்களுக்கு பாத சனியா வந்துட போகுது. அதுக்குண்டான முயற்சியில நீங்க இறங்கிடலாம். அப்போ விட்டதை பிடிப்பீங்க, இழந்தது உங்களுக்கு வந்து சேரப்போகுது, எல்லாமே நடக்கும். பார்வை பலனால கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுதான் இப்ப சொல்லிட்டு வரேன். அதனால பயப்பட வேணாம். ஜென்ம சனியா இருக்கனால கண்டு அச்சம் பெற தேவையில்லை. இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது நிறைய குழந்தைகள் மழையில பட்டாலும் சொல்றேன் இல்லையா, நிறைய குழந்தைகள் இருக்கிற இடத்துல போங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது செய்யுங்க. இல்லைன்னா பல பேர் இப்பெல்லாம் கூட்டு முயற்சியில நிறைய பேர் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. எப்பா பசங்க அவ்வளோ பசங்க இருக்குப்பா, ஒரு 50 பசங்க இருக்கு, நம்ம ஆளுக்கு ஆள் சேருவோம், ஒரு 10 பேர் சேருவோம்ப்பா, சேர்ந்து ஷேர் போடுவோம், அப்போ கொடுத்துடலாம் தானே. அப்படி பண்ணுங்க. அப்போ அந்த 10 பேருக்கும் அந்த பலன் கிடைக்க தானே செய்யும். உங்களுக்குமே அந்த பலன் உண்டு தானே. அப்போ குரூப்பா அப்படி செய்யுங்கன்னு சொல்ல வரேன். அப்போ கூட்டு முயற்சி பலன் அளிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே ஏற்றமா இருக்க போகுது. அதுல மீன சனி பயிற்சி உங்க ராசியிலே வந்திருக்கனால, குரு பகவானுடைய ராசினால அதிகமா கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. நியாயமா தர்மமா இருந்தா கண்டிப்பா நல்லதா செய்வாரு. அப்போ நீங்க நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசணும், நல்ல விஷயம் தான் நடத்தணும், நல்லவங்களோட பழகணும். தினம் தினம் நல்ல 4 பேரை பாருங்க, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. இப்ப நீங்க பேசலாம். ஜென்ம சனியா இருந்தா கூட நல்ல விஷயங்களை பேசலாம். எப்படி தெரியுமா? உதாரணம் சொல்லணும்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்றாங்க. தன்னம்பிக்கை பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுறதை பார்த்தாலே நம்மளுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். அதுல கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. அதுல சம்பாதிக்கணும்னு வராங்க, சேவை பண்றவங்களும் வராங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான் விஷயம். அது நல்லது சொன்னா நம்ம நல்லது எடுத்துக்கலாம், கெட்டது சொன்னா விட்டுடலாம். அப்போ அந்த மாதிரி நீங்க இருங்கன்னு தான் சொல்ல வரேன். இந்த மீனராசியில பிறந்தவங்க இந்த ஜென்மசனி காலத்துல நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களுடைய பேச்சு பயன்பட்டு அவர்கள் நல்லா வந்தாங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதானே உண்மை. இதுதான் மனித இயல்பு. வாழ்க்கையோட தத்துவமே தான். நம்ம யாருக்குமே ஒரு பண உதவி செய்யலாம் கூட, பொருள் உதவி செய்யலாம் கூட, அறிவுரை வந்து இலவசமா கொடுக்கலாம். அது உண்மைதானே. அப்போ அந்த அறிவுரை அவங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கறதா தான், வெற்றியை கொடுக்கக்கூடியதா, நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு பூஸ்டா இருந்து ஒரு டானிக் மாதிரி இருந்து அவங்களுக்கு நல்ல விஷயத்துல ஈடுபட்டு அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இது கூட பரிகாரம் தானே. அது நீங்க பண்ணலாம் தானே. கண்டிப்பா பண்ணுவீங்க. அப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தாரணம் பண்ணிட்டு வாங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஜென்ம சனியா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். குருவோட வீட்டுல தான் இருக்காரு. அதனால பெரும்பாலும் கெடுபலன் குறைஞ்சிரும். இருந்தாலும் உங்களுக்கு சில மைனஸும் சொல்லிதான் ஆகணும். அப்போ அது என்னன்னு சொல்ல வரணும்னா, நீங்களுமே பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், பழக்கவங்களும் கவனமா இருக்கணும். அது இல்லாமல் உடம்புல வந்து டக்குன்னு வந்துட்டாலும் உடனே உடனே மருத்துவம் பார்த்துக்கணும். மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து செஞ்சு வரணும். ஏன்னா ஜென்ம சனி காலத்துல அது செஞ்சுதான் ஆகணும். எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்டுங்க, இந்த பதிவுல சொல்றேன். புதன்கிழமை சனிக்கிழமை டாக்டர் போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பார்த்தா நோய் என்னன்னு புரியாதான். அப்படிதான் சொல்லுவாங்க. இது பெரியவங்க சொன்னது, நான் சொல்லலை. அதனால அப்போ ஜென்ம சனி வந்திருக்கும் போது உங்களுக்கு எந்த நோய் வந்திருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்களே மருத்துவம் பார்த்துக்காதீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, சாதாரண தலைவலி ஜுரம்னா அவங்கள போய் மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை மருந்து வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் வர்றது வந்து சின்னதா இருக்கும், பெருசாயிடும். அது மாதிரிதான் இருக்கு. அதனால கவனமா இருங்க. உங்களுக்கு வந்திருக்கிற உடம்பு இதை நான் கவனிச்சு உடனே பார்த்துங்க. கண்டிப்பா நல்லா ஆயிடுவீங்க, சரியாயிடுவீங்க.
கண்டிப்பா இந்த சனி பயிற்சியில நீங்கள் நன்மை தான் அடைய போறீங்க. சனி பகவானுடைய பார்வை பலனால தைரியம் பெற்று கூட்டு முயற்சியால வெற்றியாளரா திகழ போறீங்க. உங்களுக்கு இந்த சனி பகவானால கிடைக்க போற நற்பலனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 60% கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் மார்ச் 6ஆம் தேதி நிகழ்கிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மீன ராசிக்கு ஜென்ம சனியா வராரு நம்ம சனி பகவான். ஸோ ஜென்மத்துல இருக்கிற எந்த கிரகமுமே கொஞ்சம் நமக்கு தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நமக்குன்னு மிச்ச கிரகங்களோட சேர்க்கைகள் நமக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களாவே அமையும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு வண்டி வாகனத்துல போகும்போது பார்த்து கூட்டிட்டு போகணும். கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. கூட்டத்திலேயோ திருவிழாக்களையோ கூட்டிட்டு போகும்போது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த நேரத்துல பதட்டப்பட்டு இது பண்ணாம கொஞ்சம் அவங்கள மானிட்டர் பண்ணி ஜிபிஎஸ் வாட்ச் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நீங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய காலகட்டம். குழந்தைங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஜிபிஎஸ் வாட்சோ இல்லை அவங்க கையில ஒரு சின்ன ஒரு ஃபோனோ இல்லை சூழ்நிலைக்கு பொறுத்தவாறு நான் சொல்றது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவங்கள ட்ராக் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அண்ட் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க குழந்தைங்க என்ன பண்றாங்கன்ட்டு. தெரியாத நபர்களிடம் குழந்தைங்களை விட்டுட்டு போகாதீங்க. இந்த காலகட்டத்தில் அது தப்பான ஒரு விஷயத்துல முடியக்கூடியதா அமையும். அவங்களோட சேஃப்டியை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். அதற்கான பரிகாரங்களை பெற்றோர்கள் பண்ணாலே இந்த விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்கும். அதே மாதிரி 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் படிப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் லாக் ஆவாங்க. அதே மாதிரி தப்பான விஷயங்களை தேடி போகக்கூடிய போதை மருந்து பழக்கங்களுக்கோ இல்லை ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் பண்றதுக்கோ இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்க்கு போறதுக்கோ இந்த தப்பான விஷயங்களுக்கு ஈர்க்கப்படக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸோட மானிட்டர் பண்றது ரொம்ப பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர்களிடமே சொல்லியும் நீங்கள் வைக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பசங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருங்க. குழந்தைங்கள ஹாஸ்டல் அந்த மாதிரி விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஈஸியாக தப்பான பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்புறம் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பொதுவாக மீனராசி நேயர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இந்த வயசுல உள்ள குழந்தைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனியா ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் அனுப்பாதீங்க. பைக்லயோ இல்லை ஒரு சின்ன டூர் போறாங்க, பக்கத்துல போறாங்க, தனியா ஒரு பேரண்டல் சூப்பர்வைசனோ இல்லைன்னா ஒரு அடல்ட் சூப்பர்வைசன் இல்லாம அனுப்பாதீங்க. அது கண்டிப்பா சின்ன சின்ன விபத்துகளோ இல்லை ஒரு ஆபத்து நிறைந்த விஷயங்களுக்கு அவங்க ஒரு அட்வென்ச்சரஸா போய் அது எதிலாவது போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. மிச்சப்படி படிப்பு விஷயத்துல கண்டிப்பா நம்ம முயற்சி எடுத்த ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். எக்ஸாம்ஸ்ல சக்சீட் பண்ண முடியும், நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும், கொஞ்சம் புஷ் பண்ணிக்கோங்க. உங்களை உடம்பு பார்த்துக்கணும். கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கக்கூடாது. எக்ஸாம் டயத்தில் அப்புறம் ஃபீவர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி புஷ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. பி கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் கம்மியாக மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க சேர் அப் பண்ணி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி உங்களை நீங்க கொண்டு போகக்கூடிய காலகட்டமா இருக்கும். திருமண பந்தம், லவ் அஃபேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஆனா காலப்போக்குல அதுக்கான கண்டிப்பா ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. சூழ்நிலை அறிந்து நடந்துக்கோங்க. சுத்தி பார்த்துட்டு பேசுங்க. நீங்க சின்ன விஷயம் சொன்னாலும் அது ஒரு பெரிய நியூஸ் ஆகுறதோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்தா நீங்க பேசுற விஷயம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா ஆகுறதுக்கு, கான்ட்ரோவர்சி ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி தப்பான உறவுகள் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈர்க்கப்படுவீர்கள். அதெல்லாம் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம்ல தான் முடியும். அது எக்ஸ்போஸ் ஆகி ஒரு ஸ்கேண்டலைஸ் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல
கடவுளை நாடி போங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஹனுமன் பிடிச்சுக்கோங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க உடல்நிலையில ரொம்ப கவனமா இருங்க. ஹனுமன் சாலிசா கேட்டுட்டே இருங்க, டெய்லி கோளறு பதிகம் வாசிங்க, குரு பகவான கும்பிடுங்க, குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்க. அதே மாதிரி கருப்பு பெட்ஷீட்டோ இல்ல கருப்பு உளுந்து வடையோ, கருப்பு கலர்ல உள்ள உணவு பொருட்களை நீங்க தானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, வயதானவர்களுக்கு உதவி பண்ணுங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு படைச்சு கொடுங்க. அதே மாதிரி மூதாதையர்களை கும்பிடாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. பிரயாக்ராஜ், கயாக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. காசிக்கும் போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஒரு நட்பலன்களை கொடுக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். நல்லதே நடக்கும். மீனராசிக்கும் 60% சொல்லணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். மீனராசி. காலூன்றி நடக்கும் போதும் புரியாத வாழ்க்கை, கோலூன்றி நடக்கும் போது தானாக புரிந்த வேட்கை. காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நாம தான் அதை நிர்ணயிக்கக்கூடிய நேரம் என்ற உயர்ந்த நோக்கம். சாதாரண மீனராசி 7 வந்துருச்சு அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்க தில்லா இருங்க. எப்போதுமே தில்லா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க. அதனாலதான் உயர்ந்த ராசி, உயர்திணை, அக்கிரனில உயர்திணை. உயர்திணை தெரியுமா? அக்கிரிணை உயர்திணை தெரியுமா? இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியும். வாத்தியார் கட்டத்தான் பலார் அப்படின்னு அடி விடுதாங்க. பலார்னு சத்தம் கேக்குதான் வாத்தியார் கண்ணத்துல. பலார்னு வருதான் நெருப்பு. அதனால அக்கிரிணை உயர்திணை. உயர்திணைக்கு உரியவர்கள், உயர்ந்த நிலைக்கு கட்டுப்பட்டவர்கள், ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்கள், எளியோர்க்கு எளியோர், ஏற்றோர்க்கு கடவுளுக்கு நிகர். மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம், நேசம், வணக்கம், கொஞ்சம் பிரஸ்டீஜ், அம்மா பாசம், தொழில், எல்லா இடத்துலயும் கெட்டிக்காரர் இருந்தியா. ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டியா. ஏன்? 6-3 இருந்து 7 வந்துருச்சுங்கய்யா. பயப்படாது சார். உங்களுக்கு அடுத்து மேசம் ரிஷபம் வரத்தான் செய்யும். கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட், கண்ட்ரோல் ஆஃப் த தொழில், கண்ட்ரோல் ஆஃப் த ஆக்குபேஷன், கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரொஃபஷனல். கண்ட்ரோலுங்கிற முக்கியம். கண்ட்ரோலுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு. எனக்கு இப்போதைக்கு கண்ட்ரோல் தான் நமக்கு இருக்கும். கண்ட்ரோல் ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்ட்ரோல் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட மீன ராசிக்கு ஜென்மச்சனியா வந்து இறைவன் சேர்ந்திருக்காரு. கண்டிப்பாக அதுல உள்ள உத்தரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்க தசா புத்திய பார்த்துக்கங்க. என்ன தசா, என்ன லக்கணம், என்ன 7 நடக்கும்போது நான் 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். சந்திர தேசில ராகு புத்தி, சந்திர தேசில கேது புத்தி, சந்திர தேசில சந்திர புத்தி, சந்திர தேசில சனி புத்தி. அந்த சாயா கிரகங்கள் ரிலேட்டிவிட்டியா சம்பந்தமா வந்தால் தூக்கு போடுற அளவுக்கு கொண்டு போயிடும். அதுல மாற்று கருத்துல 100% ஐயா சொல்றேன், கேட்டுக்கணும். ஆனா அதே மாதிரி குரு தேசில புதன் புத்தி 7க்குரியவன், 4க்கு 7க்குரியவன், 4க்கு 7க்குரியவன் மோசமானவன் டீமும். அந்த டீம் அதை விட மோசம். இந்த 2 டீம் இல்லாம இருந்தா இந்த 7 உங்களை ஒண்ணு செய்யாது. துச்சமனு மதிச்சுட்டு நீங்க தூர போகலாம். போதுமா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 4க்கு 7க்குரியவன் இருக்கக்கூடாது. 4ஆம் பாவகம் 7ஆம் பாவத்துக்கும் இருக்கக்கூடாது. அப்ப குடும்பம், மதிப்பு, சுகம், அம்மா அப்பா, பார்ட்னர்ஷிப், நண்பர்கள், துணைவி, அதான் 4, 7. இதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. இந்த 7 அதே மாதிரி சாயாக்கிரங்கள் சம்பந்தம். அட்லீஸ்ட் சந்திர தேசில ராகு புத்தி, சந்திர அந்தரம் கூட இருக்கக்கூடாது. இன்னொன்னு கேது தேச சந்திர புத்தி, கேது அந்தரம் கூட 7 நாள் இருந்தாலும் சரி, 7 செகண்ட் இருந்தாலும் ஒரு காயத்தை உண்டு பண்ணாம அது போகாது. சிதறடிக்காம போகவே போகாது. அப்படிப்பட்ட தன்மை நிறைந்தது. அவ்வளவு கத்து கொடுக்குறது சார். நமக்கு கத்து கொடுக்குறது வேற ஒன்று. நமக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்குறது. வாழ்க்கையில இது கருப்பு, இது சகப்பு, இது இன்பம், இது துன்பம். இந்த தொழிலை செஞ்சா நீ உச்சம் பெறுவாய், இதை செஞ்சா நீச்சம் பெறுவாய். இந்த துறையில நீ நல்லா இருக்கணுமா,
பொய் சொல்லுதல் கூடாது, உள்ளது உள்ளபடி சொல்லு, எல்லாத்துக்கும் உரியதை சொல்லு, எல்லாத்துக்கும் இணக்கமா நடத்துகள், படிப்பினை சொல்லுவதுதான் 7.5. உடனே நம்ம போட்டு தலையை பிச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் இல்லை அதுல நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு உரியது உண்டு. நீங்க இன்னொருத்தர் தொழில் செய்யணும், அந்த தொழில் பார்த்துக்குங்களேன். இன்னொரு தொழில் யாராவது செய்வீங்கன்னு அந்த தொழில் செய்யணும் பார்த்துக்கணும். ஒரே தொழில் செய்யணும் கணக்கா இருக்குது. இன்னொரு தொழில் நம்ம செஞ்சுக்கலாம்ல, ஏற்கனவே கமாண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால இன்னொரு தொழில் நீங்க பார்த்துக்கணும். ஆக 7.5 வெளிநாடு பயணம் போங்க, அகலக்கால் வைக்காதீங்க, குடும்பத்தை கவனிங்க. குடும்பத்துல பேச்சுவார்த்தையே ரொம்ப அமைதியா இருக்கணும், மௌனமா இருக்கணும், தியானம் பண்ணுங்க, மௌனமா இருக்கு. வெளிநாடு போங்க, அந்த தாக்கங்கள் குறையும், அதுல மாற்று கருத்து இல்லை. யார் என்ன செஞ்சாலும் சரி சரின்ட்டு போங்க, பிரஸ்டீஜ் பார்க்காதீங்க, உங்க தொழில் செய்யுங்க. தயவு செய்து இந்த 7.5 கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப கவனம். இந்த 7.5 நேரத்துல அந்த தசை மேற்கொண்டு சொன்ன தசா பத்தி வராம பார்த்துக்கிட்டா நீங்க உச்சத்தை அடைவீங்க. குலதெய்வம் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த சாரத்தை எடுப்பதும் சனீஸ்வரனுடைய தாக்கத்தை எடுப்பதும் ஆஞ்சநேயர் வழிபாடு. கூடுமானவரை நிறைய நான் சொல்றேன், யாருமே அதை கண்டுக்கிற மாட்டேங்கிறேன். வன்னி இலையில வன்னி மரத்தை 48 சுத்து சுத்துங்கய்யா, வேற எதையுமே நீங்க சுத்த வேண்டாம். சனீஸ்வரன் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு, இது உறுதி. வன்னி மரம் எங்க இருக்குன்னு தேடணும். இல்ல 2 கண்ணு வாங்கி 2 தொட்டில வச்சு வீட்டுல வைங்க. நைட்ல எள்ளு ஊற வைங்க, அந்த தண்ணி எடுத்து ஊத்துங்க, 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 48 நாளைக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரா வேலை செய்யும். 48 நாளைக்கு சூப்பரா வேலை செய்யும். கண்டிப்பாக தேங்காய் உடைங்க, விளக்கு ஏத்துங்க. போ 2 கண், ஏன்னா ஒரு கண் பட்டு போனாலும் பட்டு போகாது. 2 கண், 2 வன்னி மரம். எள்ளு நைட்ல எள்ளு ஒரு ஒரு டம்ளர்ல போடுங்க, அந்த தண்ணியை ஊற்றிட்டு 2 தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பா வன்னி மரத்துக்கு கீழே தான் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்த பாண்டவர்களுக்கு அருள் கொடுத்தது, வலிமை கொடுத்தது. அருள் கொடுத்து வலிமை கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய தன்மை நிறைந்த இடம் அந்த வன்னி மரத்துக்கு அடியில தான். அந்த வன்னி மரத்துக்கு ஒரு பூசம் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம், விருட்சம் சனீஸ்வரனுடைய விருட்சம். எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்பை கொடுப்பது வன்னி மரம். அதனால அந்த வழிபாடு சிறப்பா வணங்குங்க. நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு வரும், அதுல மாற்று கருத்து அல்ல. 38% 1.90 ஸ்டார் ரேட்டிங், 38% 1.90 ஸ்டார் ரேட்டிங் என்று கூறி, இதுவரை பொறுமையாக இருந்து 12 ராசிக்கு என் நேயர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை சனீஸ்வரன் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பயிற்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேம்மா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது வந்து பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான்
திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் கும்பத்துல இருந்து உங்க சுயஸ்தானத்துலதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். ஜென்ம சனியா உட்கார்ந்துட்டு இருக்கார். பொதுவா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும், விட்டேட்டியான ஃபீலிங் இருக்கும். எதுவுமே செய்ய பிடிக்கலையா, அமைதியா இருந்தா நல்லா இருக்கியா, அமைதியா இருந்தா நிம்மதியா இருக்கு, வேலை செஞ்சா என்னமோ உடம்பெல்லாம் தட தட தடன்னு வருது, சுஸ்தாவுது, கை கால்லாம் விட்டு போற மாதிரி இருக்கு, படபட படபடன்னு இருக்கு, உடம்பே முடியாத மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய விஷயம் தோணும். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சனி பகவான் ஆடக்கூடிய ஆட்டம். ஒரு மந்த நிலை, குழப்பம், பயம், டென்ஷன். சும்மா ஒண்ணும் இல்ல, இந்த நீட் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மீனம் வந்து பாருங்க, நீட் படிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே பயப்படுவாங்க. ஐயோ 3 வருஷமா நானும் ஏற்கனவே நீட் எழுதுறேன், 3 வருஷமா எனக்கு கிடைக்கல, இந்த வருஷமும் கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த டெஸ்ட்ல எல்லாம் வந்து மார்க் வரல, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்ன வெளியே கூட்டிட்டு போ, எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, டென்ஷன் ஆவாங்க, அழுவாங்க, அம்மா கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க, என்ன வெளியே கூட்டின்னு போடுவாங்க, எனக்கு ரிலாக்ஸ் பண்ணோன்னுவாங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்பாங்க, தூங்க மாட்டாங்க, காலைல 3 நேரமும் அம்மா ஊட்டி விட்டா கூட எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பிள்ளைங்க பண்ணுது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம சனியினால அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை, ஒரு பதட்டமான சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்குறாரு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இது குழந்தைங்களுக்கு மட்டும்தானா? இல்ல, மத்தியம வயசு லேடிஸ்க்கும் சரி, வயது முதியவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மனோபாவம், மனசஞ்சலம், மனக்குழப்பம் அப்படின்றது வரதான் செய்து இந்த சனி கொடுக்குறாரு. இதை நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும், சிரமமா முடிவு பண்ணுங்க அப்படின்னா சனி அமைதியாயிடுவாரு. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. பயந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா உட்கார வச்சிடுவார். புரியுதுங்களா? அதுக்கும் மேல சனி பகவானோட பார்வை 3, 7, 10 3ஆம் பாவத்தை பாக்குறாரு. என்னோட தைரியம் மொத்தமா குறைஞ்சிருச்சு, எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் வந்து சாதிப்பேன், நான் பாஸ் ஆவேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம், இந்த வேலையை நான் வந்து ஜாயின் பண்ணிடுவேன், இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆவேன் அப்படின்ற எண்ணமே எனக்கு இல்லை. இந்த மாதிரி நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் முழுசும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நமக்கு நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் நம்மள ட்ராப் பண்றாங்கன்னு தோணும், யாருக்குமே நம்ம மேல பாசம் இல்லைன்னு தோணும். இந்த மாதிரி ஒரு இல்யூஷன்ஸ் எல்லாம் யார் கொடுப்பா? சனி கொடுப்பான். இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடிய இல்யூஷன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கிளியர் ஆயிடும். அதே மாதிரி பாருங்க, 7ஆம் பாவத்தை பாக்குறாரு. கணவன் மனைவி இடையே ஒரு கேப், ஒரு இடைவெளி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிள், எதுவா இருந்தாலும் உங்க லைஃப் பார்ட்னர் கிட்டயும் பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும், அதாவது முதல் லைஃப் பார்ட்னர், எந்த விஷயமா இருந்தாலும் குடும்பம் சார்ந்து லைஃப் பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. புரியுதுங்களா? அது தொழில் சார்ந்து இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் கிட்ட சொல்லணும். அம்மா நான் இங்க இன்னைக்கு போறேம்மா, நான் போனம்மா, வழியில என்னோட ஸ்கூல் படிச்ச பிள்ளைய பார்த்தம்மா, அவ வந்து காஃபி குடிக்கலாம்னு சொன்னா, நானும் அவளும் போனோம்மா, போய் காஃபி குடிச்சோம்மா, 1/2 மணி நேரம் பேசணும்மா, அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு இங்க வரம்மா சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இல்லன்னா ஏதோ எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி போய் பாத்திருப்பா, என்னைக்கு உங்க 2 பேருக்கும் சண்டை வருதோ அன்னைக்கு சொல்லுவா, அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன்க்கா, உங்க வீட்டுக்கார அன்னைக்கு அந்த பொம்பளையோட பார்த்தேன்க்கா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வைக்க போர்ல ஒரு சின்ன வந்து பாத்தீங்கன்னா வத்தி குச்ச கிழிச்சு போட்ட கணக்கு, திபு 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 திபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதோட உள்ளதை உள்ளபடியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ஒண்ணு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட எப்பயுமே குடும்பத்துல பிரச்சனை வராது. அப்படி சொல்லணும் என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள், இடைவெளி வரும், நமக்குள்ள மனஸ்தாபம், மனசஞ்சலம், பேச்சுவார்த்தை, மனமுட்டம் எல்லாம் வரும். ஒரு கிளாஸ் இருக்குன்னா வீர்ல விடும், அந்த வீர்ல பெருசாவும் அப்புறம் டபால்னு உடைச்சிடும். இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, பிரிவினையே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உண்மையை சொல்லிடுங்க. பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் தொழில் சார்ந்து என்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்குன்னு உரிய மரியாதை கொடுத்து கலந்து ஆலோசிச்சு எடுங்க. அவங்க சில நேரம் ரொம்ப இரிட்டேட் ஆகி கத்துறாங்க அப்படின்னாலும் விட்டு கொடுத்து போங்க. அப்ப தொழில்ல முறிவு, தொழில்ல பிரச்சனை அப்படின்றது வராது. தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. தொழில்ல கண்டிப்பா ப்ரெஷர்ஸ் இருக்கும், வேலை பளு அதிகரிக்கும், மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். இது வந்து சுய தொழில் வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும், ஹையர் அஃபிஷியல்னால பிரச்சனை,
கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சபார்டினேட்ஸ்னால பிரச்சனை, நம்மளோட சக ஊழியர்கள்னால பிரச்சனை, ஏதோ ஒண்ணு நம்ம மூளையை தின்னும். அதை கொண்டு வந்து வீட்டுல காமிக்க கூடாது. அங்க இருக்கிறத அங்கேயே முடிச்சிடணும், வீட்டுல இருக்கிறத வீட்லயே முடிச்சிடணும். இப்படி இருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கு மேல நான் முன்னாடியே சொன்னேன், அவன் லாட் ஆஃப் 11 and 12. அப்ப அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. செலவு பண்ணும்போது தேவைதானா தேவையில்லையா அப்படி யோசிச்சு செலவு பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு பெர்சன்டேஜ் பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா 50% சொல்லலாம். ஸ்டார் ரேட் கொடுக்கறது அப்படின்னா 2.5 கொடுக்கலாம். சரி, இது மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள். நாங்க வந்து பாருங்க மீனம்ங்க, நாங்க படிக்கிற குழந்தைங்க எங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்குதான் நீட்டை வச்சு நான் சொல்லவே சொன்னேன். ஒரு விதமான மந்த நிலை வரும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு படிக்கணும். நீங்க பாட்டுன்னு உங்க கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. பலன் ஆட்டோமேட்டிக்கா உங்க படிப்புக்கு ஏத்த, உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் உங்களுக்கு வந்து. புரியுதுங்களா? நீங்க வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பிளேஸ் அ மெயின் பார்ட் இன் யோர் லைஃப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்குமா, பிள்ளைங்க சார்ந்த நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க, ஃபேமிலினோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்த்து கவலைப்படுவீங்க, ஹஸ்பண்டோட ஒரு குணாதிசயம் பார்த்து வருத்தப்படுவீங்க. வருத்தப்படுறதுக்குனே நீங்க பிறந்த மாதிரி எப்ப பாரு கவலைப்பட்டுக்குன்னு கஷ்டப்பட்டுட்டு அமைதி இல்லாத, நிம்மதி இல்லாத, மனசஞ்சலத்தோட மனக்குழப்பத்தோடவே இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும், இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அதை மாத்திக்கணும். இதெல்லாம் சனி கொடுக்குறான். அதுக்கும் மேல வீட்டுல வேலையும் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஒண்ணு பண்ணுங்க. வீட்டு வேலைக்கு அட்லீஸ்ட் ஒரு நம்மளால எவ்வளவு முடியுதோ, ஒரு வீடு பெருக்கி ஒரு பாத்திரம் தேய்ச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வைங்க. அந்த விதத்திலயாவது உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி குழம்புறது, தேவையில்லாத குழம்புறத விட்டுருங்க. நம்ம குழம்புறதுனால எதுவும் மாற போறது இல்லை. எது நடக்குதோ நல்லதுக்கே நடக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டுல கடகடன்னு ஓடுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அர்ஜென்டா வேலை செய்யறது, அர்ஜென்டா பாத்திரம் கழுவுறது, டென்ஷன் வேண்டாம். வழுக்கி கீழே விழுந்துடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஆல்ரெடி எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா வைத்தியம், மருந்து, மாத்திரை கரெக்டா எடுத்துக்கும். சரிங்களா? உணவு முறை கரெக்டா வச்சுக்கோங்க. தூங்குங்க நிம்மதியா. அதுக்கடுத்து நாங்க வேலை செய்யற ஜென்ஸ், லேடிஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒர்க் சைடு ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அமைதியா இருந்து இதுவும் கடந்து போகும். நீங்க பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஓவர் கம் ஆயிடும். கவலைப்பட வேண்டாம். நாங்க வந்து பாருங்க திருநங்கைகள், திருநம்பிகள்ங்க. நாங்க மீன ராசியில பிறந்த திருநங்கைகள். நீங்க மீன ராசியில பிறந்த திருநங்கைகளா இருந்தாலும் சரி, திருநம்பிகளா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் மன ரீதியான குழப்பம். எதுக்கு நம்ம வாழறோம், ஏன் நம்ம இந்த வேலையை செய்யறோம், ஏன் நம்ம கலெக்ஷன் வேலை எல்லாம் செய்யறோம், நம்மளுக்கு பிடிக்கலையே, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சில வேலை செய்யறோம் அப்படின்ற மாதிரி குழம்புவீங்க. பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்க செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. உங்களை சார்ந்து உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சா செட் ஆகும், கௌரவமா மரியாதை அந்தஸ்தோட வாழணும்னு விருப்பப்படுவீங்க, தாராளமா வாழலாம். உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சின்ன அளவுல ஆரம்பிச்சா கூட தொழிலதிபரா வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. கவலையே பட வேண்டாம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் இந்த குழப்பங்கள், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறும். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் எல்லாம் போடும்போது நடுவுல சருன்னு குறுக்குல வருவாங்க, நான் பார்த்திருக்கேன். உங்க வண்டி நிக்கும், இவங்க வந்து சருன்னு வருவாங்க. அந்த கவனம், அந்த கலெக்ஷன் வாங்கணும் அப்படின்றது, அதே மாதிரி என்ன நேரம் ஆயிடுது அப்படின்றது, வெயில் அப்படின்றது, அதெல்லாம் யோசிச்சு போங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம போறோம், ஓட்ட தெரியாத பிள்ளைங்க எத்தனை எல்போர்டு போட்டு வருது, நேரா வந்து நம்மள மோதிடுச்சுன்னா ஏதோ பாக்குறதுக்கு உங்க ஆளுங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வேலை இருக்கு இல்லைங்களா, அவங்களும் கலெக்ஷன் வேலை எல்லாம் போறாங்க. அப்போ உங்களோட ஆரோக்கியம் உங்க கையில, உங்களோட ஜாக்கிரதை உங்க கையில. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வண்டி வாகனம் எல்லாம் போகும்போது நிதானமா போங்க. எப்பயுமே ரோட்ல ஓரமா போங்க. நடு ரோட்ல நிறைய போற திருநங்கைகளை நான் பார்த்திருக்கேன். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாற்றுத்திறனாளிகள்ங்க. எங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த மனக்குழப்பம், மனசஞ்சலம், விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்ல அதிகமாகுங்க. 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரும். ஆனா எப்பயுமே ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அம்மா நாங்க வந்து 75 வயசாகுதுமா, 70 வயசாகுதுமா மீனா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா உங்க வயசுக்கு வயது சார்ந்த சில பல நோய்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அதுக்கான மருந்து மாத்திரை கரெக்டா எடுத்துக்கோங்க. நிம்மதிக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்க ஹனுமன் கோயில்ல போய் உட்கார்ந்துருங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. வாரத்துல ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு நாள், முடியும்னா பக்கத்துலயே இருக்குன்னா டெய்லி கொடுத்தா உட்காருங்களேன். இல்ல ராமர் கோயில் இருக்குமா, ஹனுமன் சன்னதி இருக்கு, ரொம்ப சந்தோஷம், ராமன் முன்னாடி போய் உட்காருங்க, ஹனுமன் உங்க பக்கத்துல வந்து உட்காருங்க. வாழ்த்துக்கள். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி.
கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதிப்புகள் உண்டாகலாம், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உடல் நலனில் கவனம் தேவை. சிறு நோய் நொடி என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. வீட்டில் உள்ள மூத்தோர்களின் உடல் நலனில் கவனம் தேவை. தூக்கமின்மை, சோர்வு, அஜீரண கோளாறுகள் வந்து போகலாம். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் வரலாம். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஒற்றுமை குறையும். சிறு சிறு பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டுக் கொள்வீர்கள். உற்றார் உறவினர்களால் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருத்தல் வேண்டும். யாருக்கும் கடன் தரக்கூடாது, கடன் வாங்குதலும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் தரக்கூடவே கூடாது. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். பண விஷயத்தில் பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் தாங்கள் நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையும். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். உங்கள் பெயரில் தொழில் செய்யாமல் வேறொரு பெயரில் தாங்கள் தாராளமாக தொழில் செய்யலாம். அரசு வழியில் தாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகி வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும். 7.5 சனி என்பதால் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை மன திருப்தியான இடங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பது கடினம். அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்கும். அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டி இருக்கும். அதிகாரியுடைய அதிருப்திக்கு ஆளாகலாம். ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறைபாடுகள் உண்டாகலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கட்சிக்குள் தங்களுடைய புகழ் செல்வாக்கு குறையும். தங்களை பற்றி வீண் வதந்திகள் பெருகும், வரக்கூடும். புகழ் பெருமைக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டம். கட்சிக்குள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பது தாமதமாகலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. இடையூறுகள் உண்டாகலாம். அடிக்கடி வாகனங்கள் பழுதுபடலாம். அதனால் செலவுகள் உண்டாகும். விவசாயத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் இருக்காது. பயிர்கள் செழிக்காது. விவசாயத்துக்கு தேவையான உரம், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவலாம். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். சற்று கவனமாக இருங்கள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் போட்டிகள் அதிகம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருங்கள். ஆக கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் குறைவதால் மன சங்கடங்கள் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரை உடல்நிலையில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை கோளாறுகள் உண்டாகலாம். கணவன் மனைவியிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பல உறவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் வர முயற்சி செய்ய வேண்டும். பிள்ளைகளால் நிம்மதி குறைவு தங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகள் தாங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டார்கள். மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் மந்த நிலை நிலவும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறையக்கூடும். ஆக மொத்தம் மீனராசி அன்பர்கள் 7.5 சனியில் ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். உடல் நலனில் கவனம் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். தொழில்துறை அன்பர்கள், வியாபாரிகள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். மீன ராசினருக்கு 40%. கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் DNA மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான்.
இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது வந்து செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க வந்து எல்லா கிரகத்தையும் வந்து எங்க இருக்குதோ அதை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் வந்து ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா வந்து அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது, இதை வந்து ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026ல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சொல்ற கருத்துக்களை வந்து நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது வந்து பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணமா வந்து இப்ப ராகு வந்து நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க வந்து பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு வந்து போகக்காரகன். அவர் வந்து ஒரு கற்பனை நாயகன். அவர் வந்து ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது வந்து நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் வந்து நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த சனி பயிற்சி வந்து ராசியிலேயே வந்து லக்னத்திலே வந்து சனி வராரு. ஓகே, இந்த காம்பினேஷனை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா, 12லே ராகு அப்படின்னா தூக்கத்தை கெடுப்பாரு. ஃபர்ஸ்ட் தேவையில்லாத கெட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். மீன ராசி லக்னக்காரர்கள் கிட்ட கேளுங்க, முழுசா தூங்க மாட்டாங்க, தூங்கினா கெட்ட கனவா வரும். அதே மாதிரி என்ன மாதிரியான கனவுன்னா, ரொம்ப பிரம்மாண்டமான கனவுகள். அந்த பிரம்மாண்டம் வந்து நல்லது இருக்கட்டும் கெட்டது இருக்கட்டும், அப்படியே பிரம்மாண்டமான கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனியா போயிட்டு இருக்கறதுனால சனி அப்படிங்கிறது பாதத்தை குறிக்கும். நிறைய மீன ராசி லக்னக்காரர்களுக்கு முழங்கால் கீழே பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். கால் வலி, கால் குடைச்சல் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அவங்களுடைய லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்து வக்கரமா இருக்கும்போது தன்னுடைய சுகஸ்தானத்தை கெடுத்திருப்பார், தூக்கம் விடாம பண்ணுவாரு. அதே மாதிரி வந்து இடத்தோட சம்மந்தப்பட்டது, ஏதாவது இடம் விற்கிறது, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ வந்து குரு மாறுற வரைக்கும் வந்து பிரச்சனை தான். குரு மாறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், ஒரு சப்போர்ட் வேணா, லக்னாதிபதி வீட்டுல சனி இருந்தாலும் லேட்டா கிடைச்சாலும் வந்து சூப்பரா கொடுத்துருவார். சனி பகவான் வந்து கண்டிப்பா கெட்டவரே கிடையாது. அவர் வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய ஒரு கட்டத்தை வந்து அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு பகவான். அப்ப நம்ம லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ்டா போகணும் அப்படிங்கிறது வந்து இந்த சனி பகவான் தான் சொல்லுவார். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கால் வந்து ரொம்ப நடக்காதீங்க. தேவையில்லாம வந்து என்ன சொல்றது, செருப்பே இல்லாம நடந்து அந்த இடத்துல வந்து அடிபடுறது, வண்டியில போகும்போது கரெக்டா சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுக்கும்போது அடிபடுறது எல்லாம் அந்த காலில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நடந்துட்டே இருப்பீங்க, அழகா போய் எதுலையாவது முட்டிக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே மீன ராசி லக்னத்துக்கு இந்த காலகட்டத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஸோ 4ஆம் இடத்துல புதனுடைய வீட்டுல வந்து இருக்கும்போது டாக்குமெண்டேஷன், ஒரு பேங்க் ஓப்பன் பண்றீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க, ஜாக்கிரதையா ஓப்பன் பண்ணுங்க. கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மீன ராசி லக்னக்காரர்களுக்கு வரப்போகுது. இவ்வளோ பிரச்சனையில இருந்தும் ஒரு நல்ல காரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ்னால எப்பவுமே ஒரு ஹெல்ப் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப யதார்த்தவாதிகள், ரொம்ப நல்ல மனசு. ஏன்னா குருவோட வீடு அப்படிங்கும்போது எவ்வளவோ இருந்தாலும் நீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து தவறு செய்யாத ஒரு மனிதர்கள். அதே மாதிரி வந்து நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு வரக்கூடிய புதன்
அந்த இடத்துல வந்து புத்தி வந்து புதன்காரங்கள் வந்து நீசமா இருந்தாலும் என்ன அப்படின்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயினால் அன்பு, தாயோட அன்பு எப்பவுமே வந்து மீன ராசி லக்னக்காரர்கள் கிட்ட கேட்டு பாருங்க. படிப்புல வந்து பிரச்சனையாயிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு தான் படிச்சு வந்திருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து சிறு வயதிலே அந்த படிப்பு வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். இது வந்து அவங்களுடைய விஷயமே அப்படிதான் இருக்கும். மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே படிப்புல போராடி தான் வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு படிப்புல, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. யாருமே அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அது அவங்களுடைய விதி. இந்த இந்த லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு இதெல்லாம் விதி. அதே மாதிரி வந்து நீங்க சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த கிரகங்கள் எந்த மாதிரியான ஆளுமை தன்மை கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதெல்லாமே பொது பலன் தான். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து உங்களோட விஷயங்களை நீங்க மாத்தி மாத்தி கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 100% நம்ம அதுல இருந்து சூப்பரா நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே நீங்க வெளிக்கொண்டு வரலாம். ஸோ இந்த ராகு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? 12ல இருக்கிற ராகு அப்படின்னா நல்லா தூங்க விடாம பண்ணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நிறைய பேர் கிட்ட கேட்டீங்கன்னா இப்போ அவங்க தூங்கவே மாட்டாங்க. டிராவல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது NH டிராவல், அதாவது என்னன்னா பெருசா டிராவல் பண்ணக்கூடிய, டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு டிராவல் பண்றாங்கன்னே தெரியாது. அவங்களோட சிந்தனைகளை எங்கேயா போகலாம், டிராவல் பண்ணலாம், இதெல்லாமே இருக்கும். அதனாலதான் தூக்கம் கெடுது அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல ராகு போகக்காரகன், போகஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான். ஸோ நிறைய பேர் வந்து இப்ப இந்த சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த கேளிக்கை விடுதிகளுக்கெல்லாம் நிறைய போவீங்க இந்த காலகட்டத்துல. ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே நீங்க போவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் தராது. ஏன்னா இது வந்து நடக்கும். ஆனா உங்களோட ஹெல்த், தூக்கம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 100% நல்லா இருப்பீங்க. நன்றி.